அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஏய், எங்க இருக்க நீ? இந்த மாதிரி பயமுறுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. இன்னொரு தடவை இப்படி பண்ண. பைரவி இது என்னது? பூங்க, மல்லிப்பூ வாங்கிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல, வச்சுங்களேன். என்ன பண்றதுன்னு தெரியலையா? ஆமாங்க. வீட்ல சாமி படம் இருக்குல்ல, இருக்குங்க. கொண்டு போய் மாட்டுங்க. சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வச்சிடுறேங்க. ஏங்க நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேங்க. என்ன? காமெடி கிளப் தெரியுங்களா? ஆமா. அதனோட 10th anniversary ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நான் தான் கவர் பண்றேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் கண்டிப்பா வந்துடணும். நீங்க அவசியம் வரணுங்க. அங்க ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பாக்குறேன். தேங்க்யூங்க. என்ன ஏதோ பிராக்டிஸ் பண்ற போல இருக்கு? மேடை ஏறி நடிக்க போறியா? ஆமா கட்டிங், உன் உதவி எனக்கு வேணும் கட்டிங். நான் என்ன உன் கூட சேர்ந்து நடிக்கணுமா? ஐயோ அதெல்லாம் வேணாம் கட்டிங். ஸ்டேஜ் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணா போதும். பக்கத்துல இருந்து நான் என்னடா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? எடுத்து கொடுக்கணும் கட்டிங். எதை எடுத்து கொடுக்கணும்? கட்டிங், இதுதான் நான் நடிக்க போற சீன். நான் மேடை ஏறி நடிக்கும் போது ஏதாவது வார்த்தை மறந்துட்டேன்னா நீ எடுத்து கொடுக்கணும். நீ எப்பெல்லாம் மறப்பன்னு எனக்கு வேணா சாமி தெரியும். அப்படி கேளு. நான் எப்பெல்லாம் உன்னை பாக்குறேனோ அப்பெல்லாம் நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோ. உனக்கு ஏன்டா இந்த விபரீத ஆசைலாம்? ஜனங்க பாவண்டா, அவங்கள விட்டுடுறா. ஐயா, ஜனங்களுக்காக பண்றேன்னு யார் சொன்னா? என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் பைரவிக்காக இதை பண்றேன். அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ண கட்டி. என்னடா எலி அம்மனத்தோட ஓடுதுன்னு பார்த்தேன், இப்பதான் தெரியுது அது கோமணத்தோட ஓடுறது. ஏண்டா அந்த பைரவி தான் உன்னை கண்டுக்கவே மாட்டால, அப்புறம் ஏன்டா நீ முக்கி முக்கி மொக்க போடுற? கட்டிங், நீ யூத்தா இருக்கும்போது எந்த பொண்ணு உன்னை கண்டுக்கலன்றதுக்காக ஏன் காதல் மேல சுத்தண்ணி ஊத்துவியா? காதல்னா ஒரு மாசத்துல கனியக்கூடிய விஷயமா? கட்டிங்க, பொண்ணுங்க மனசு ஜெயிக்கணும்னா கஜினி முகமது மாதிரி படகை எடுத்துக்கிட்டே இருக்கணும். விக்ரமாதித்தன் மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், பின்னால இருந்து எடுத்துறேன், போதுமா? கோச்சிக்காத கட்டிங். நாளைக்கு என் காதல் வரலாற்றுல உன் பேர் எழுதுவோம்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உன் காதல் ஜெயிக்கணும்னு அந்த சாமி கிட்ட நான் வேண்டி தொலைக்கிறேன்டா. அதான் கட்டிங். சரி இரு, எதுக்கு நான் ஒரு தடவை படிச்சுக்கிறேன். இதுக்கு ஏன்டா எடுத்து கொடுக்கணும்? இததான் நான் 100 தடவை கேட்டிருக்கேனே. நான் இப்ப இத பாட்டா கூட படிச்சிருவேன். ஸ்டேஜ்ல ஏறினாதானே பிரச்சனை, அதுக்குதான். சரி, எடுத்து கொடுக்குறேன். அங்க பாருடா. மச்சான், என்ன பூங்கொடி மட்டும் வருது? தெரியலையே, வரேன்னு சொன்னால. வாங்க பூங்கொடி. பைரவி வரலீங்களா? அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால என்ன மட்டும் அமுச்சு வச்சா, அவ வரல. அப்படியா? சரி வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. இத வந்துடுறேன். ஓகே. என்ன மச்சான் மூஞ்சி தொங்கி போச்சு? ஏதோ கஜினி முகமது விக்ரமாதித்தன் நீட்டா கதையெல்லாம் விட்ட, உன் ஆளு வராத விட்டுருச்சு. நீ பிராக்டிஸ் பண்ணது வேஸ்ட், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணது சொன்னதும் வேஸ்ட். இந்த பார் கட்டிங், காதலுக்காக எடுக்கிற முயற்சி எதுவும் தோல்வி அடையாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அங்க பாரு, வேலை இருக்குன்னு சொன்னா வந்துட்டா பாத்தியா? மச்சான் உன்னை அலக்கழிக்கணும் தாடா இப்படி பண்ணிருக்கா. என்ஜாய். பைரவி வாங்க வாங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ப்ளீஸ் கம். உட்காருங்க. தேங்க்ஸ். ஹாய். ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்கிறதா சொன்னீங்க.
அப்படிதான் என்கிட்ட சொன்னா. சரி ஓகே, பேசிட்டே இருங்க, இதை வந்துடுறேன். தேங்க்ஸ். செட்டெல்லாம் சூப்பரா இருக்குல்ல? அருமையா இருக்கு. சொன்னல, காதலுக்காக எடுக்கிற முயற்சி எதுவும் வீணாவாதுன்னு சொன்னல. எங்க அந்த பேப்பர் எங்க? தபர் வாலு கிட்ட கவரேஜ் பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு நான் மேடை ஏறும்போது அந்த பேப்பரோட வந்து நிக்கிற மேடை பக்கத்துல இல்ல தொலைச்சு விடுவேன். ஹேய், உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்குனே ஸ்டேஜ்ல ஏறிப்பார் போல இருக்கு. கட்டிங் சொதிப்பிடாதையா. சொதப்ப மாட்டேன். என்னடி இது? இன்னைக்கு சந்துரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே நானும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். இப்ப பார்த்து மைக்கு வெடிக்குது, மைக்கு ஷாக் அடிக்குது. நீ இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டாம்டி. ஏன்டி? மைக் தானா வெடிக்கல, ஒரு ஆவியோட வேலை தான். ஆவியா? எங்க? அது சந்துரு பக்கத்துலயே தான் நின்னுட்டு இருக்கு. எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கும் போல இருக்கு. பைரவி, எனக்கு ஆவியை பத்தி கேட்டது கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? உன் நோக்கம் தான் என்ன? நான் எப்படி இங்க வந்தேன்? என்னடி இங்க நிக்கிற? பாத்ரூம் போலான்னு கதவு திறந்த, பார்த்தா ஆவி நிக்குது. எது ஆவியா? எது மைக்கு ஷாக் அடிக்க வச்சதே அந்த ஆவியா? அதே ஆவிதான். ஐயோ வேணாமா, இந்த ஷோ எல்லாம் வேணாம் பைரவி. சொன்னா கேளு, வா வீட்டுக்கு கிளம்பலாம். நீ வாமா முதல்ல.
ஹலோ. ஹலோ பைரவி, தூங்கிட்டு இருந்தீங்களா? தூங்கிட்டு இருந்தா எப்படிங்க பேச முடியும்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வந்துங்க, தூங்குற நேரத்தில் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு கேட்க வந்தேன். பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களுக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தாங்க மேடை ஏறினேன். இந்த மைக்கு ஷாக் அடிச்சு சொதப்பிருச்சிங்க. வருத்தப்படாதீங்க, அதான் சர்ப்ரைஸ் எனக்கு வேற விதத்துல கொடுத்துட்டீங்களே. என்னது? வேற விதத்துல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேனா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சிரிக்க வந்த இடத்துல இலவச இணைப்பா சிக்கலும் கூடவே வந்துடுச்சு. சிக்கலா? ஆமா, அந்த காமெடி கிளப்ல ஒரு ஆவி நடமாடிட்டு இருக்கு. நீங்க நடிச்சு முடிக்கிற வரைக்கும் அது உங்க பின்னாடியே தான் நின்னுட்டு இருந்துச்சு. இப்போ என் வீட்டுக்கு வந்து ஒரே தொல்லை பண்ணிட்டு இருக்க. ஐயோ, சத்தியமா இந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்க. சாரிங்க. முதல்ல சாருமதி வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க, அங்க ஒரு ஆவி. இப்போ சிரிக்கவான்னு சொன்னீங்க, இங்க ஒரு ஆவி. ஏங்க, இதெல்லாம் நானா பிளான் பண்ணலங்க, தற்செயலா நடக்குதுங்க. எனக்கும் தெரியுங்க. ஏங்க, இனிமேல் நான் உங்களை எங்கேயும் கூப்பிட மாட்டேங்க. இப்போ உங்களை காமெடி கிளப் கூப்பிட்டதுக்கு கண்டிப்பா பரிகாரம் பண்ணிடுறேங்க. என்ன பண்ணுவீங்க? என் ரேஞ்சுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஏதோ காதுல பூ வச்சுக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டு சாருமதி மேடம் வீட்டுல குழந்தைக்கு காவல் இருந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு பிள்ளையார் முன்னால குட்டி கரணம் போடுறாங்க. தோப்பு கரணம் போடுறாங்க. அப்பாடி, சிரிச்சிட்டீங்கல்ல, இது போதுங்க எனக்கு. சரிங்க, உங்க உதவி தேவைப்படுறப்போ நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். குட் நைட். சரிங்க, கண்டிப்பா கூப்பிடுங்க. தேங்க்யூ. என்னையா சந்துரு எங்க போனாலும் உன்னை வால் மாதிரி கூட்டிட்டு திரிவான். இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் அனுப்பியிருக்கேன், உன்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டானா? இல்ல சார், அவன் சொன்னா எல்லா வேலையும் நான் தனியாக பாத்துக்கிறேன், நீ வர வேண்டாம்னு சொன்னா, அதனால நான் போகல. அதை நீ நம்பிட்ட. வேற வழி என்ன இருக்கு? நல்லா இருக்கியா? உங்க 2 பேரை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை. வண்டியை ஓரமா அணைச்சு நிறுத்தியா, அந்த கடையாண்ட நிறுத்து. சார், ஏன் சார் வண்டி எங்கேயும் நிறுத்த சொல்லிட்டீங்க? இது சந்துரு பைக் மாதிரி இல்ல? மாட்டடா மோனே, நீங்க செத்த. யோ, என்னைய கேள்வி கேட்கற? திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இல்ல சார், சந்துரு வண்டி மாதிரி இருக்கு, சந்துரு வண்டி தானு யோசிக்கிறேன். போயா கேள. கூட வேலை பார்க்கறனோட வண்டி நம்பர் கூட உனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன் 9507. ஆமா சார், எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இந்த வண்டிக்கு லோன் வாங்கும் போது ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கீழே கையெழுத்து போட்டதே நான். அது மட்டும் இல்லாம இவன் டியூவை கட்ட மறந்துட்டான். முழு டியூவும் கட்டி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த வண்டியை. இப்படி ஒரு சிக்கல் மாட்டிக்கிட்டீங்களா? உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சா இப்படிதான் நடக்கும். ஆமா, இந்த வண்டி பைரவி கடவாசல்ல ஏன் நிக்குது தெரியணும் இல்ல? வா பார்க்கலாம். ஏயா சார், கொல்லம் பட்டறையில ஈக்கு என்ன வேலை தெரியணும் இல்ல நம்மளுக்கு? ஆமா சார், நீ சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு சந்துரு டப்பா கிழிய போகுது. என்னங்க இப்பதான் போனீங்க, திரும்ப வந்துட்டீங்க? எங்க எம்டி வராருங்க, இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன், தயவுசெய்து போட்டு கொடுத்துறாதீங்க. ஓகே ஓகே. என்ன Hi, பைரவி, sir. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. என்ன நீ துபாய் கிளம்பலையா? இல்ல சார், அடுத்த வருஷம் அவரே இங்க வந்துடுறாரு. ரொம்ப சந்தோஷமா. என்ன சார், கடை பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சார், நம்ம ஏதோ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ வாங்கலன்னு வச்சீங்க, உங்க கவர்மெண்ட் டார்னு கிழிஞ்சிரும். எல்லாத்தையும் நான் சமாளிக்கிறேன், நீ பேசாம இரு. ஏமா, என் ஆபீஸ் சந்துரு இந்த கடை பக்கம் வந்தானா? இல்லையே, ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அவனை வெளியே அனுப்புனேன், ஆளை காணோம். ஆனா அவன் பைக் மட்டும் இந்த கடவாசல நிக்குது, அதான் இங்க வந்தானான்னு கேட்டேன். இல்ல சார், வரலையே சார். வரலையா? ஆமா. அப்பனா அவன் பைக் மட்டும் ஏன் இங்க நிக்குது? சரி, வந்தோடனே கேட்டுக்கிறேன். ஆமா, புதுசா என்னமா வந்திருக்கு? நிறைய இருக்கு போல இருக்கு. ஆமா சார். வாயா. ஆமா, இது என்ன ஓடைக்குள்ள கொசுவலை போட்டிருக்காங்க? குழந்தைய கூட படுக்க வைக்க முடியாது, எதுக்கு இது? சார், ஐயப்பா,
நீங்க என்ன சார் இங்க? ஏண்டா பாவி, உன்னை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி அனுப்புனா பைக்கை கடை வாசல்ல நிறுத்திட்டு எங்க போன? சார் நீங்க சொன்ன வேலையா தான் சார் போயிட்டு இருந்தேன். போற வழியில பெட்ரோல் தீர்ந்துருச்சு. உங்களுக்கே தெரியும் சென்னையில பெட்ரோல் தட்டுப்பாடு. இன்னொரு பங்குல வாங்கி தான் சார் போடணும். சார் நம்புங்க சார், பைரவி கடைக்கு 10 அடிக்கு முன்னால வண்டி நின்றுச்சு. சேஃபா இருக்கட்டுமேனு இந்த கடை வாசல்ல வண்டி நிறுத்திட்டு போய் பெட்ரோல் வாங்கி வந்து பெட்ரோல் போட்டுட்டு பார்த்தா உங்க கார் நிக்குது. ஆமா, ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டு இங்க என்ன பண்றீங்க? அவ்வளவு வேலை கிடக்குது. வாங்க சார். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. டேய், கடையில ஏதோ ஜாமான் வாங்கணும்னு வந்திருக்கோம். வாங்காம போனா தப்பா எடுப்பாங்கடா. போய் தானே இருக்கா பாரு, போ. இது என்ன வேலை? Stupid. எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்படி பண்றதை நிறுத்துறியா இல்லையா? ஏமா, நான் என்னமா பண்றேன்? என்ன போய் திட்டிட்டு இருக்க? அவ ஒண்ணு உங்களை திட்டல சார். அவ ஆசை ஒரு பூனை வளர்க்கறா. அதோட அட்டகாசம் தாங்க முடியல. நான் ஒரு சந்துருன்னு நாயை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேணா சொல்ற? அனுபவிச்சுதான் தீரணும். என்னடா அது? ஒரு முதலாளி நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் எங்க போனானுங்களே தெரியலையே. டேய், இங்க வாங்கடா. வாங்கடா. கை காலெல்லாம் உதறது. வாங்கடா இங்க. என்ன அங்கதான் நிக்கிறோம், நிக்கிறோம். என்ன நான் இங்க நிக்கணும், நீ அங்க நிக்கணுமா? என்னையாச்சு? இந்த கடையில என்னென்னமோ இருக்குது சார். என்ன இருக்கு? எல்லா கலை பொருட்களும் இருக்கு. என்ன இருக்கு? ஏய், அவன் என்னமோ மேல பாக்குற, நீ என்னமோ மேல பாக்குற. என்னங்கடா? நாங்க பாக்கலாம் சார், நீங்க பார்த்து தொலைச்சிடாதீங்க. பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா தெரியும். நல்ல வேலை, அந்த எம்டி ஒரு வழியா தப்பிச்சாரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்திருந்ததுன்னா கெட்ட பேரு நம்ம கடைக்கு தான் வந்திருக்கோம். இத பாரு பைரவி, இனிமே எந்த ஒரு ஆவியும் உன்கிட்ட உதவி கிதவின்னு கேட்டு வந்துச்சுன்னா என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி அமிச்சிடு. நான் என்னடி பண்ணுவேன்? ஒவ்வொரு தடவையும் ஆவி என்னை தேடி வரப்போ நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது எதுவும் நடக்க மாட்டேங்குதே. அதுங்க பிரச்சனை தீர்ந்து போற வரைக்கும் அதுங்க என்ன விடாது. அதுவும் கரெக்ட் தான். சரி குடி. ஏய், எங்க இருக்க நீ? இந்த மாதிரி பயமுறுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. இன்னொரு தடவை இப்படி பண்ண. பைரவி, சீக்கிரமே ஏதாவது பண்ணி இந்த ஆவியை செட்டில் பண்ணி அனுப்புற வழியை பாருமா. ஆமா, நீயும் என்ன பண்ணுவ? அந்த ஆவி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சாலாவது அதோட பிரச்சனையை கேட்டு உன்னால சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்றேன்டி. அநேகமா இந்த ஆவி காமெடி கிளப் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும்.